வணக்கம் நண்பர்களே, நான் கார்த்திக். வணிகம் மெம்பர்ஸ் இன்டர்செஷன்ஸ் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க போகும் நபர் தில்குஷ் மேடம். அவங்க உங்கள் எம்டி தில்குஷ் ஃபாரெக்ஸ் சொல்யூஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வச்சுருக்காங்க. வணிகம் சென்னை சாப்டர் 1ல் ஈவெண்ட்ஸ் கோஆர்டினேட்டராக இருக்காங்க. ஸோ அவங்கள நீங்கள் பார்க்க போகிறோம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன் மேடம். சொல்லுங்கள் மேடம், உங்கள் பேரே வித்தியாசமான ஒரு பேராக இருக்குது, தில்குஷ் அப்படின்னு. ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது நியூமராலஜி பார்த்து வச்சிங்களா? என்ன ரீசனுக்காக பேர் வச்சிங்க? இல்ல, என்னோட கம்பெனி நேம் தில்குஷ் ஃபாரெக்ஸ் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் சார். சோ அதனால எல்லாருமே தில்குஷ்னு அப்படி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி தில்குஷோட மீனிங் பாத்தீங்கன்னா ஹாப்பி ஹார்ட். எங்க ஆபீஸ்க்கு வர எங்களோட கிளைண்ட்ஸ், எங்க கஸ்டமர்ஸ் எல்லாரையும் we are sending them in happy heart. சோ அதனால தில்குஷ்னு நாங்க பேர் வச்சோம். சூப்பர், அருமை, நல்லா இருக்கு, பேர் நல்லா இருக்கு, கேட்சியாக இருக்கு. ரைட், இப்போ சொல்லுங்க மேடம், உங்களை பற்றி சொல்லுங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் கம்பெனி என்ன பண்ணுது? சார், எங்களோட கம்பெனி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபுல் ஃபிளெஜ் மணி சேஞ்சர் ஆத்தரைஸ்ட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சென்னையில ஆல்மோஸ்ட் ஒரு 18 இயர்ஸா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 5 அவுட்லெட்ஸ் இருக்கு சென்னையில. பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ஃபாரின் கரன்சிஸ், டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் மணி, ரெமிட்டன்ஸ் அண்ட் டிராவல் கார்டு அண்ட் ரிலேட்டட் சர்வீசஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இது எல்லா சர்வீசஸுமே எங்களோட கம்பெனில நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ரைட். எப்போ மேடம் ஆரம்பிச்சீங்க கம்பெனி? எப்போ ஆரம்பிச்சீங்க? சார், இது என்னோட காலேஜ் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 3-4 இயர்ஸ்ல நான் ஸ்டார்ட் பண்ணது. அப்போ பிரைவேட் லிமிட்டடா இல்ல, ப்ரொப்ரைட்டர்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 2012 அப்போ நான் கம்பெனி பிரைவேட் லிமிட்டடா சேஞ்ச் பண்ணேன். சோ அதுல இருந்து இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ 2020 வந்துட்டோம். ஓகே, சோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் லாங் டைம். சூப்பர், உண்மையிலேயே பெரிய விஷயம். ஒரு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. ரைட் மேடம், இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? இப்போ உங்களுடைய ஃபாரெக்ஸ் சொல்யூஷன்ஸ், ஃபாரெக்ஸ் இதை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒன்று ஆக்சுவலி ஐ எம் காமர்ஸ் ஸ்டூடெண்ட். ஸோ எனக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நான் படிக்கும்போதே ரொம்ப என்ன சொல்றது, அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருந்தது. பிளஸ் எனக்கு வேர்ல்ட் ட்ரிப் போகணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஸோ அது அந்த சின்ன வயசுலயே அந்த ஆசை வந்ததுனால கரன்சியை பார்க்கணும், ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி கரன்சிஸ் பார்க்கணும். நம்ம டிராவல் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஊரோட கேஷ் எப்படி இருக்கு பார்க்கணுன்றதுக்காக ஃபாரெக்ஸ்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்தது. ஸோ அதனால இந்த இண்டஸ்ட்ரியை நான் சூஸ் பண்ணேன். அண்ட் இது சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கரன்சிஸும் நான் இதுல பார்த்தேன். ஸோ ஒரு 10-15 கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப மேஜர் கண்ட்ரிஸா இருக்கும். நான் ஒரு 5-6 கண்ட்ரி டிராவல் பண்ணிருக்கேன் இது வரைக்கும். இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் போகணும். ஓகே, ரைட். உங்களோட கம்பெனில என்ன சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சார், மெயினா பாத்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்றதா, பையிங் அண்ட் செல்லிங். வரவங்க ஃபாரின்ல இருந்து வரவங்க கிட்டயும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம், இங்க லோக்கல் இந்தியன்ஸ் கிட்டயும் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அண்ட் இங்க இருந்து அப்ராட் போறவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவோம். பிளஸ் இங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க, இல்ல ஒர்க்குக்காக போறாங்க, இல்ல ஏதாவது மெடிக்கலுக்காக போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் கரன்சி சேல்ஸ் பண்ணுவோம். எஜுகேஷன் பர்பஸ், இந்த மாதிரி ஒரு சர்டன் கிரைட்டீரியாஸ் இருக்கு. அந்த ப்ரொசீஜர் கீழே அவங்க எல்லாருக்கும் நாங்க சேல் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே ரிசர்வ் பேங்க் ஆத்தரைஸ் பண்ணி எங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே ப்ராப்பரா we are doing it for public. இப்போ உங்களை மாதிரி நிறைய கம்பெனி இது சர்வீசஸ் கொடுத்துட்ருக்காங்க, ஃபாரெக்ஸ் சர்வீசஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக ஏன் அவங்க தில்குஷ் ஃபாரெக்ஸுக்கு வரணும்? எதாவது காரணம் இருக்கா? ஓகே சார், நாங்க இங்க ஆல்மோஸ்ட் சென்னையில ரொம்ப வருஷமா இருக்கோம் ஒண்ணு. அண்ட் எனக்கு வாக்கிங் கிளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஷாப்பிங் வராங்க இல்லையா, டி நகருக்கு. ஸோ அவங்க நம்மளுக்கு நார்மலா ரெகுலர் வாக்கிங் கிளைண்ட்ஸா வருவாங்க. ஸோ அவங்க வரும்போது அவங்களுக்கு ஷாப்பிங் பண்றதுக்கு காசு பார்த்தலன்னா அப்ராட்ல இருந்து அவங்களுக்கு யாரும் ரிலேட்டிவ்ஸ் அமைச்சிருப்பாங்க. ஸோ அதை எடுக்கிறதுக்காக இங்க நம்ம மணி டிரான்ஸ்ஃபர் சர்வீஸ் யூஸ் பண்றதுக்காக வருவாங்க. அப்படி வரும்போது எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் ஃபார்ம் ஆகும். அண்ட் தட் ட்ரஸ்ட் பில்ட்ஸ் the customer. actually பாத்தீங்கன்னா அவங்க மூலியமா நம்மளுக்கு சொல்லி இவங்க ட்ரஸ்ட் இவங்க கிட்ட பண்ணா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும், ரேட்ஸ் கரெக்டா இருக்கும், நம்பிக்கை இவங்க கிட்ட பண்ணலாம் அப்படின்னு கிளைண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. அது ஒரு டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ். அண்ட் நார்மல் வாக்கிங் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, ஷாப்பிங் கஸ்டமர்ஸ். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் ஹாஸ்பிட்டல்ஸ், ஹோட்டல்ஸ், லாட்ஜஸ், காலேஜஸ், அதுக்கப்புறமா டிராவல் ஏஜென்ட்ஸ் அண்ட் ரெகுலரா டிராவல் பண்றவங்க, பிசினஸ் ஓனர்ஸ், இவங்க எல்லாருமே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் பிசினஸ் தான். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கார்பரேட் கம்பெனில ஒரு எம்ப்ளாயி இருக்காருன்னா அவர் நம்மள ரெஃபர் பண்றாருன்னா அவர் மூலியமாவே அங்க உள்ள இருக்கவங்க எல்லாம் நம்மளுக்கு ரெஃபர் ஆவாங்க. ஸோ
ஸோ இந்த மாதிரி தான் எங்களுக்கு கஸ்டமர்ஸ் பில்ட் ஆகுது. ஸோ அங்க வந்து எங்களுக்கு நாங்க அங்க பேசுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடி எங்க கஸ்டமர் அவங்க கிட்ட பேசுவாங்க. ஸோ தட் பில்ட்ஸ் லாட் ஆஃப் குட்வில் ஃபார் அஸ். ஸோ தட் ட்ரஸ்ட் அண்ட் பாண்டிங் அண்ட் குட்வில் கிரியேட்டட் அஸ். சூப்பர் சூப்பர், அருமை மேடம். இன்றைக்கி இந்த ரேட்டு வந்து டே டு பேஸில் மாறிட்டே இருக்குது மேடம். இப்போ வந்து டாலர் ரேட்டாக இருக்கலாம், ருபீஸ் ரேட்டாக இருக்கலாம், அது மாதிரி அந்த கரன்சி ரேட் வந்து மாறிட்டே இருக்கும். நீங்கள் எப்படி நீங்கள் வந்து அதை கரெக்டாக மேட்ச் பண்ணுறீங்க? சார் பேங்க், அதுக்கப்புறமா டிமாண்ட், லோக்கல் டிமாண்ட், அதுக்கப்புறம் வந்து ரெமிட்டன்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் ரேட்ஸ் வருது. பட் அந்தந்த பிளேஸ்க்கு இப்போ சென்னைக்கு பேஸ் பண்ணீங்கன்னா சென்னையில எத்தனையோ லொகேஷன்ஸ் இருக்கு. ஒரு லொகேஷன் கிட்ட நிறைய சேல் இருக்கும், ஒரு லொகேஷன் கிட்ட சேல் கம்மியா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்ஸ் வந்து அங்க இருக்க லோக்கல் ஏஜென்ட்ஸ் வந்து ரேட்ஸ் சேஞ்ச் ஆயிடும். ஸோ இப்போ எங்களுக்கு வந்து ஆன்லைன்ல ரேட் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் சம்டைம்ஸ் ஆன்லைன் ரேட்டை விட ஹையர் வேல்யூ கொடுத்து கூட பர்ச்சேஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் லோயர் வேல்யூ ஆயிடும் டிமாண்ட் இல்லைன்னா. ஸோ இது வந்து நாங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் எங்க சிஸ்டம்ல அது ஓடிட்டே தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் கஸ்டமர் கிட்ட ரேட்ஸ் கொடுப்போம். இந்த டைம் இன்னைக்கு சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ அந்த மாதிரி பெஸ்டா ரேட் கொடுப்போம். ஓகே ஓகே, ரைட், சூப்பர் மேடம். அடுத்த கொஸ்டின், இன்றைக்கி ஃபாரெக்ஸ் உடைய தேவைகள் வந்து யாருக்கெல்லாம் தேவை இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொன்னீங்க வந்து ஃபாரின் அனுப்பணும், அவங்க சன் அனுப்பணும்னா இல்லை டாட்டர் அனுப்பணும்னா அவங்க வர்றாங்க அப்படி சொன்னீங்க இல்லையா? அதே மாதிரி யாரெல்லாம் அந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம்? ஓகே சார், ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 18 வருஷமா இருக்கேன்னு சொன்னீங்களா. என்கிட்ட வந்து ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது ஒரு சின்ன பையனா வந்து எங்ககிட்ட காயின்ஸ் கலெக்ஷன் பண்ணி, கரன்சிஸ் கலெக்ஷன் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த பையன் காலேஜ் போகும்போது எங்ககிட்ட கரன்சி பர்ச்சேஸ் பண்ணி அப்ராட் போனாரு. அதுக்கப்புறம் அப்ராட் போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து அவங்களுக்கு போறதுக்கு வர்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி எங்ககிட்ட வந்து டிராவல் கார்டு வாங்கினாரு. அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு எங்ககிட்ட ஹனிமூனுக்கு போகும்போது பர்ச்சேஸ் பண்ணாரு. இப்போ அங்க ஜாபுக்கு போய் செட்டில் ஆயிருக்காரு. ஸோ இப்போவும் நாங்க அவருக்கு சர்வீஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு லாங் கனெக்ஷன். எல்லா டைம்ல, எல்லா ஸ்டேஜ் ஆஃப் இன் அவர் லைஃப் நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரியை பத்தியோ இல்ல ஃபாரின் கண்ட்ரியோட மணியை பத்தியோ கம் அக்ராஸ் டெஃபினட்டா பண்ணுவோம். இப்ப எல்லாருமே பண்றோம். யூஸ்வலா இப்ப ட்ரிப்ன்றது லோக்கல் ட்ரிப்பை விட எல்லாம் ஃபாரின் ட்ரிப்ஸ் தான் ரொம்ப லைக் பண்றாங்க. ஸோ எவ்ரிபடி ஆர் டிராவலிங் நவ் அண்ட் தென். ஸோ இந்த டைம்ல ஃபாரெக்ஸ் வந்து யாருக்கு இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா, whoever is working in corporate, whoever is willing to travel abroad, like whoever is like going for any medical education, like டாக்டருக்கு போறாங்க, இப்ப இன்டீரியர் டிசைனுக்கு போறாங்க, ஃபேஷன் டிசைன் கூட இப்ப அப்ராட்ல போய் படிக்கிறாங்க, ஆர்கிடெக்சர்ஸ் போறாங்க. ஸோ எல்லாருக்குமே கரன்சி எக்ஸ்சேஞ்சுன்றது இப்போ ஒரு பேசிக் நீட் மாதிரி ஆயிடுச்சு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுல. ஓகே ரைட். இப்போ ஒரு பர்சன் வந்து உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட்டை கரன்சி கன்வெர்ட் பண்ணிட்டு ஃபாரின் போகிறார், இப்போ சிங்கப்பூர் போகிறாரு வச்சிங்களேன். இப்போ அங்கே போனதுக்கு அப்புறம் அவர் அந்த மணி பத்தலை, எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அப்போ உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் எப்படி சர்வீஸ் கொடுப்பீங்க அவருக்கு? சார், இங்கேருந்து அவங்க போகும்போதே டிராவல் கார்டுன்றது முதல்ல எடுத்துட்டு போயிடுறாங்க, இல்ல கிரெடிட் கார்டு எடுத்துட்டு போயிடுறாங்க, இல்ல டெபிட் கார்டு எடுத்துட்டு போயிடுறாங்க. பேசிக் நீட்ஸ்க்கு தான் அவங்க இங்கேருந்து கரன்சி எடுத்துட்டு போறாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க அது காலி ஆயிடுச்சு அப்படின்னா இது எந்த ஒரு கார்டு வேணாலும் அவங்க யூஸ் பண்ணி அவங்க சர்வீஸ் எக்ஸ்பென்சஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி டிக்கெட்ஸ், ரூமு, இது எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, சைட் சீங்கும் பேமெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ பேசிக்கா கைக்கு கொண்டு போற செலவுக்கு காசும் அங்க பண்ற ஷாப்பிங் பண்ணி தான் கொண்டு போறாங்க. இன்கேஸ் பை சிச்சுவேஷன் அப்படி பார்த்தல அப்படின்னா அவங்க கிரெடிட் கார்டு இல்ல டெபிட் கார்டு இல்ல கரன்சி கார்டு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ரைட் மேடம். இப்போ வந்து உங்களுடைய அச்சீவ்மெண்ட்னு எதை நினைக்கிறீங்க மேடம்? சார், இந்த இண்டஸ்ட்ரியில இத்தனை வருஷமா இருக்கிறதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா இதுல மேஜரா பாத்தீங்கன்னா 99% மென் தான் இருக்காங்க. சோ எனக்கு வந்து இந்த மென் சொசைட்டில எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இத்தனை வருஷம் என்னையும் இங்க பிசினஸ் பண்ண வச்சு ஸ்டாண்ட் பை பண்ண வச்சிருக்காங்கன்னா ஐ ஹாவ் டு தேங்க் எவ்ரிபடி ஹூ ஆர் தேர் இன் திஸ் பிசினஸ். அவங்களால தான் நானும் இந்த பிசினஸ்ல இத்தனை வருஷம் இருக்கேன். ஸோ ஐ ஷுட் தேங்க் எவ்ரி ஒன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. அருமை அருமை அருமை. ரைட் மேடம். இப்போ உங்களுடைய இப்போ சாதனை சொன்னீங்க, ப்ளஸ் உங்களோட கோல் என்ன, எதை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க, நடந்துகிட்டு இருக்கீங்க? சார், எனக்கு 2015ல இருந்து நான் ஒரு வருஷமும் ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணிட்டே வரேன். ஸோ இப்போ வந்து 5 அவுட்லெட்ஸ் இருக்கு. 5 அவுட்லெட்ஸும் நான் ஒரு யூனிக் கேட்டகரியோட ஜாயின் பண்ணி தான் பண்றேன். இது வரைக்கும் ஃபாரெக்ஸ் சென்னையில பாத்தீங்கன்னா
வெறும் ஃபாரெக்ஸ் கவுண்டர் மட்டும் தான் இருக்கும். ஒரு கேஃபேவோடவோ இல்ல ஒரு கேமிங் சென்டரோடவோ இல்ல வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் சென்டரோடவோ இல்ல கோவர்க்கிங் பிளேஸோடவோ வச்சது கிடையாது யாருமே. ஸோ நான் வந்து இப்போ இந்த ஒரு பாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா வந்து நான் ஓப்பன் பண்ற ஒரு அவுட்லெட்டும் ஒரு யூனிக் கேட்டகரியோட என்னோட ஃபாரெக்ஸ் கவுண்டர் சேர்த்து வச்சுட்டாரு. ஸோ எனக்கு வந்து நிறைய மல்டிபிள் பிரான்ச்சஸ் பண்ணோம், நிறைய பிரான்ச்சைசிஸ் இஷ்யூ பண்ணோம். ஸோ இதுல வந்து ஐ ஹாவ் டு ஹெல்ப் the public also. Like நிறைய பேர் business start up பண்றதுக்கு யோசிக்கிறாங்க. So அவங்களுக்கு we want to give franchisee and we want to grow well, like deeper and as well as do something for the society also. So இதுதான் எங்களோட கோல் இப்போதைக்கு. சூப்பர் அருமை. உங்களுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் பேஸ் என்ன மாதிரி மேடம்? சார் என்னோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நிறைய ஓல்ட் ஏஜ் பீப்புள் இருப்பாங்க அண்ட் பீப்புள் ஆர் ரெகுலர்லி எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா பிசினஸ் ஓனர்ஸ் தான். அவங்க தான் டிராவலிங்ல இருந்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க இப்போ எங்களுக்கு ரெகுலரா இருக்காங்க. அண்ட் என்னோட லொகேஷன் எல்லாமே வந்து ஷாப்பிங் ஏரியா கிட்ட இருக்கனால வாக்கிங் கஸ்டமர்ஸ் நிறைய இருப்பாங்க. ரெகுலர் கஸ்டமர்ஸை விட பார்த்தீங்கன்னா வாக்கிங் லைன்ஸ் டெய்லி புதுசா கஸ்டமர்ஸ் நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அது எங்களுக்கு வந்து கீப்ஸ் ஆன் இன் பிசினஸ். இந்த 5 லொகேஷன்ல வச்சிருக்கேன்னு சொன்னீங்களா, இதெல்லாமே நீங்க ஓனா வச்சிருக்கீங்களா இல்ல பிரான்ச்சைஸ் மாதிரி கொடுத்துருக்கீங்களா? இல்ல சார், இது எல்லாமே என்னோட ஓன் லொகேஷன்ஸ் தான். ஓகே. இப்போ சப்போஸ் ஒருத்தர் வந்து உங்கள்ட்ட கேட்குறாரு, எனக்கு வந்து நான் வந்து உங்கள்கிட்ட டைப் பண்ணி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுக்குறீங்களா? ஆமா சார், ஃப்ரான்ச்சைசி வந்து அவங்க எடுத்து பண்ணலாம். ஆல்ரெடி ரீட்டைல் பிசினஸ்ல இருக்கவங்களுக்கு இந்த ஃப்ரான்ச்சைசி மாடல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஃபார்மாலிட்டிஸும் வந்து ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு லிமிடெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் வச்சிருக்காங்க. வித்தின் ஒரு 15-20 டேஸ்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ ஹோட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா எங்க ஃப்ரான்ச்சைசி எடுப்பாங்க, எடுத்து அவங்க ஹோட்டல்ல பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவங்க வந்து ரெஸ்ட்ரிக்டட் மணி சேஞ்சஸ் கீழே வருவாங்க, அவங்க ஒன்லி பர்ச்சேஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அந்த லைசன்ஸ் தான் எங்களுக்கு பெர்மிஷன் இருக்கு இஷ்யூ பண்றதுக்கு. பட் அதுலயே அவங்க நல்ல ரெவென்யூ பார்க்க முடியும். they can buy and they can surrender to us or they can surrender within like 3 or 4 days. அதுல அவங்க ஓன் பண்ணும்போது கூட உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அருமை. இப்போ சுமார் அந்த பிசினஸ்க்கு வரணும்னா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை மேடம்? மினிமம் 10 lakhs இருக்கும் சார். ஏன்னா ஒரு $10,000 வாங்கணும்னாலே உங்களுக்கு 7,50,000 தேவைப்படும். ஸோ அதனால மினிமம் 10 lakhs இருந்தாதான் இது அவங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். ரைட். உங்களுக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா யாரெல்லாம் ரெஃபர் பண்ணலாம் கஸ்டமர்ஸ்? எனக்கு இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஐ எம் கான்சென்ட்ரேட்டிங் மோர் ஆன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல நான் ஃப்ரீயா செமினார்ஸ் பண்றேன். பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டிராவலிங். நிறைய பசங்க வந்து இப்போ அப்ராட்ல போய் படிக்கணும்ன்ற ஒரு ஆம்பிஷனோடவே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எந்த காலேஜா இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் காலேஜ், டாக்டர் படிக்கிற காலேஜ், ஆர்கிடெக்சர், ஆர்ட்ஸ் அண்ட் லைக் சயின்ஸ், whichever college, I just want to give them forex awareness. இவங்க எப்படி forex வாங்கணும், எப்படி டிராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம், அங்க போய் எப்படி அவங்கள வந்து கரன்சி இல்லாம என்னைக்காவது காசு இல்லாம இருந்தாங்கன்னா எப்படி மேனேஜ் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் forex awareness இப்போ காலேஜஸ் பண்றேன். ஸோ பிகாஸ் they are going to travel அதனால. and apart from that எல்லா business owners கிட்டயும் வந்து எப்பயாச்சும் ஒரு டிராவலிங் ஹேபிட் இருக்கும். ஸோ ஒருத்தர் லைக் நான் இப்போ பிசினஸ் பண்றேன், எனக்கு தெரிஞ்ச 4 பிசினஸ் ஓனர்ஸ் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கனாலும் எனக்கு நல்ல கஸ்டமர்ஸ் தான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் லைக் குளோபல் ஹாஸ்பிட்டல், விஆர் ஹாஸ்பிட்டல், சிம்ஸ் ஹாஸ்பிட்டல், இங்க எல்லாமே ஃபாரின் கிளைண்ட்ஸ் நிறைய வராங்க. ஃபாரின் வந்து இங்க வந்து ஆபரேஷன்ஸ் பண்ணிருக்காங்க மெடிக்கல் இதுக்காக. ஸோ அவங்க கிட்ட எல்லாம் வந்து எனக்கு கனெக்ட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா பிஆர்ஓன்னு இருப்பாங்க, ஃபாரின் பிஆர்ஓஸ் இருப்பாங்க. அந்த டெலிகேட்ஸ் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணாங்கன்னா அவங்க மூலியமா நல்ல டிரான்சாக்ஷன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா 5-star ஹோட்டல்ஸ் எல்லாம் ரிசப்ஷன்லயே கரன்சி வாங்குவாங்க. அங்க பின்னாடி ரேட்ஸ் கூட போட்டுருவாங்க போர்ட்ல. அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா எங்களை மாதிரி எஃப்எஃப்எம்சி கிட்ட லைசன்ஸ் வாங்கிட்டு அவங்க பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு ஒரு ரெகுலர் பிசினஸ் கொடுக்குற கனெக்ட். அதுக்கப்புறம் டாக்டர்ஸ், ஸ்மால் கிளினிக்ஸ், வேறவர் என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ் ஆர் கமிங். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் இந்த கன்சல்டேஷன் பண்றாங்க இல்லையா, ஓவர்சீஸ்க்கு வந்து வேலைக்கு அனுப்புறவங்க, படிக்க அனுப்புறவங்க, விசா எடுத்து கொடுக்குறவங்க, இவங்க எல்லாருமே எனக்கு நல்ல கிளைண்ட்ஸ் சார். டிராவல் ஏஜென்ட்ஸ் வந்து இன்டர்நேஷனல் டூர் பேக்கேஜ் பண்றவங்க எனக்கு ஒரு நல்ல கிளைண்ட், அவங்களும் வந்து எனக்கு ரெகுலரா பிசினஸ் கொடுக்க முடியும். அண்ட் லாங்குவேஜஸ், ஃபாரின்ல இருந்து வரவங்களுக்கு இங்க வந்து தே ஸ்பீக் Chinese, they speak Japanese and German language. இந்த மாதிரி லாங்குவேஜ் பேசிட்டு அவங்களுக்கு கைடா இருக்காங்க இல்லையா, அவங்க கான்செப்ட் மூலியமா கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்களும் எனக்கு ரெகுலர் கிளைண்டாவோ இல்ல ரெகுலர் பிசினஸாவோ எனக்கு நல்லாவே கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு மேஜர் கேட்டகரிஸ். சூப்பர், அருமை. என்ன தேவையோ கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க. எனக்கு இந்த கிளைண்ட்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. அருமை. வணிகம் பற்றி உங்களுடைய பார்வை என்ன மேடம்?
சார் வணிகம் வந்து எனக்கு நான் ஜாயின் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட 1 year ஆகும் போது எனக்கு நிறைய பேரோட கனெக்ட் கிடைச்சிச்சு. அண்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு சீக்கிரம் கனெக்ட் ஆகும் அப்படின்னு. என்னோட ஏரியால இருக்கவங்க கிட்ட எல்லாம் இப்ப எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. நான் டக்குன்னு சார் ஃபோன் பண்ணி சார் எனக்கு இது மாதிரி இது தேவை இருக்கு சார் அப்படின்னு சொல்லி சொன்னா இமீடியட்டா கனெக்ட் ஆகுது. ஸோ வணிகம் இஸ் கிவிங் வெரி குட் கனெக்ட்ஸ் ஒன்னு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல நான் வந்து யூஸ்வலா எனக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் வணிகம் மூலியமா எனக்கு வந்து கிளைண்ட்ஸ் இப்போ அப்ராட்ல இருந்து வந்து கால் பண்ணி ஒரு நம்பிக்கையா மேடம் நீங்க வணிகம்ல இருக்கீங்களே எனக்கு இது டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது பார்க்காமயே டக்கு டக்கு டக்குன்னு வேலை நடக்குது. ஸோ அது வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது வணிகம் பத்தி. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் நீங்க இங்க வந்து அந்த பாக்கெட் மீட்டிங் ஒன்று வச்சிருக்கீங்கல்ல, தட் இஸ் ரியலி வெரி நைஸ் கான்செப்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா என் ஆஃபீஸ்க்கு இது வரைக்கும் நான் ஒரு 10 பேர் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பேசணும்னு நினைச்சது 10 பிசினஸ் ஓனர்ஸ். ஆனா வணிகம் மூலியமா நான் செஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு நான் ஒரு 3 பாக்கெட் மீட்டிங்ஸ் பண்ணியிருப்பேன். என்னோட ஆஃபீஸ்க்கு அவங்க வரும்போது they get lot of ideas. இது பண்ணலாம் இவங்களோட பிளேஸ்ல, மேடம் நான் மீட்டிங்க்கு இந்த இடத்த நான் எடுத்துக்கிறேன், உங்க காஃபி ஷாப் எனக்கு வந்து ஒரு ட்ரைனிங் நடத்துறதுக்கு கொடுங்க அப்படின்லாம் வந்து கேட்கும்போது அவங்க என் பிளேஸ்க்கு வர்றதுனால அது தோணுது. மத்த ஃபாரம்ல வந்து எனக்கு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. பட் இங்க வந்து ஐ கெட் லாட் ஆஃப் குட் கனெக்ட்ஸ் அண்ட் குட் கைண்ட் ஆஃப் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ சூப்பர் தேங்க்யூ வணிகம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் வந்து கிடைக்க கடவுள் உங்களுக்கு துணை நிற்பார். வாழ்த்துக்கள் மேடம். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.